வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். ஹைட்ரோ கார்பன் ஆய்வு கிணறு அமைக்க அனுமதி பெற தேவையில்லை. சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையில் திருத்தம் செய்தது மத்திய அரசு. யாருடைய குடியுரிமையும் பறிக்கும் சட்டமல்ல சிஏ என நிர்மலா சீதாராமன் விளக்கம். 6 ஆண்டுகளில் 4 லட்சம் ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை தந்துள்ளதாகவும் பேச்சு. தஞ்சையில் 500 ஆண்டுகள் பழமையான கோவிலில் 8 ஐம்பொன் சிலைகள் திருட்டு. பல கோடி ரூபாய் சிலைகளை களவாடிய கும்பலுக்கு போலீஸ் வலைவீச்சு. சிறப்பு எஸ்ஐ வில்சன் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் கைது. குற்றவாளிகளுக்கு பெங்களூரில் அடைக்கலம் கொடுத்தவரை பிடித்து போலீஸ் விசாரணை. சாய்பாபாவின் பிறந்த இடம் குறித்த சர்ச்சையால் ஷிரடியில் காலவரம்பற்ற முழு அடைப்பு. கோவில் நடை திறந்துள்ளதால் வழக்கம் போல் பக்தர்கள் தரிசனம். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி பந்துவீச்சு. போட்டியை வென்று கோப்பையை வெல்ல இரு அணிகளும் முனைப்பு. ஹைட்ரோ கார்பன் ஆய்வு கிணறுகள் அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி வாங்க வேண்டிய அவசியமில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே உள்ள விதிமுறைகளின்படி ஓரிடத்தில் எண்ணெய் மற்றும் எரிவாயு இருக்கிறதா என ஆய்வு செய்ய மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் அனுமதி பெறுவது கட்டாயமாக இருந்தது. தற்போது சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை 2006இல் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் திருத்தம் கொண்டுள்ளது. அதன்படி இனி ஹைட்ரோ கார்பன் ஆய்வு கிணறுகள் அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டு பெற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அனுமதிக்காக சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை தயார் செய்வதும் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதும் தேவையில்லை. இந்த திருத்தப்பட்ட அறிக்கையை அரசிதழில் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. எண்ணெய் மற்றும் எரிவாயு உள்ளதா என அறிய 3000 அடியிலிருந்து 5000 அடி வரை ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்படும். கடந்த ஆண்டு மட்டும் தமிழகத்தில் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் இதுபோன்ற ஆய்வு கிணறுகள் அமைக்க அனுமதி கோரி விண்ணப்பம் செய்யப்பட்டிருந்தது. வேதாந்தா, ONGC உள்ளிட்ட நிறுவனங்கள் சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் இந்த விண்ணப்பங்களை அளித்திருந்தன. புதிய விதிமுறைகளால் இந்த நிறுவனங்கள் அனுமதியின்றி ஆய்வுகளை மேற்கொள்ள முடியும். ஆனால் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியை தொடங்க மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும். புதுக்கோட்டையில் முதலீடு செய்யும் பணத்திற்கு 3 மடங்கு பணம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி 150 கோடி ரூபாய் மோசடி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மோசடி தம்பதி சிக்குவார்களா? முதலீடு செய்யும் பணத்திற்கு 3 மடங்கு பணம் தருவதாக ஏமாற்றி 150 கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளனர் கணவனும் மனைவியும். நாள்தோறும் ஒரு மோசடி செய்தி வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு முதலீட்டாளர்கள் ஏமாந்தது எப்படி? என்ன நடந்தது புதுக்கோட்டையில்? புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர் அருகே உள்ள ஒலியமங்கலத்தைச் சேர்ந்தவர் முருகேசன். இவரது மனைவி கோசலை. சிங்கப்பூரில் பணியாற்றிவிட்டு திரும்பிய முருகேசன் பிட்காயினில் முதலீடு செய்தால் 6 மாதத்தில் முதலீடு செய்யும் பணத்திற்கு 3 மடங்கு லாபம் வரும் என்று தனக்கு தெரிந்தவர்களிடம் கூறியுள்ளார். முருகேசனின் பேச்சில் மயங்கிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த சிலர் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துள்ளனர். இந்த செய்தி சிவகங்கை, ராமநாதபுரம், திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமானோருக்கும் தெரிந்து அவர்களும் லட்சக்கணக்கில் முருகேசனிடம் பணம் கொடுத்துள்ளனர். கடந்த மே மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை பலரும் முருகேசனிடம் முதலீடு செய்து வந்துள்ளனர். அவர்களில் சிலருக்கு முதலீட்டில் கிடைத்த லாபம் என கூறி சில லட்சங்களை முருகேசன் கொடுத்துள்ளார். இதில் மயங்கியவர்கள் மேலும் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்ததுடன் தங்களுக்கு தெரிந்தவர்களிடமும் கூறி முதலீடு செய்ய வைத்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2 மாதமாக முதலீட்டாளர்களுக்கு லாபத்தொகை எதையும் முருகேசன் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் முருகேசனின் வீட்டிற்கு சென்று நேரடியாக பணத்தை கேட்க தொடங்கியுள்ளனர் முதலீட்டாளர்கள். இதோ அதோ என அவர் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இதனால் முருகேசன் மனைவி கோசலையிடம் பணத்தை கேட்டு முதலீட்டாளர்கள் நெருக்கடி கொடுக்க தொடங்கியுள்ளனர். கொடுத்த பணம் 3 மடங்கு லாபத்துடன் ஒரு சில நாட்களில் திருப்பித் தரப்படும், அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று அவரும் கூறியுள்ளார். கோசலையின் பேச்சை நம்பி முதலீட்டாளர்கள் 1 மாதம் வரை காத்திருந்தனர். ஆனால் பணம் கிடைக்கவில்லை. லாபம் வேண்டாம், முதலீடு செய்த தொகையையாவது திருப்பித் தாருங்கள் என முதலீட்டாளர்கள் வற்புறுத்தி வந்துள்ளனர்.
இந்த சூழலில் கடந்த சில நாட்களாக முருகேசன் மற்றும் அவரது மனைவியின் செல்போன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துள்ளது. பணத்தை கொடுத்தவர்கள் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டை பூட்டிவிட்டு இருவரும் தலைமறைவாக இருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்த முதலீட்டாளர்கள் அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுக்க தொடங்கினர். அவர்கள் நடவடிக்கை எதுவும் எடுக்காததால் முருகேசனின் வீடு அமைந்துள்ள காரையூர் காவல் நிலையத்தில் ஏமாற்றப்பட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் குவிந்தனர். முருகேசனின் மோசடி குறித்து புகார் அளித்த அவர்கள் முதலீடு செய்த பணத்தை மீட்டுத் தருமாறு கோரிக்கை வைத்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட காரையூர் போலீசார் இது பொருளாதார குற்றம் என்பதால் இது தொடர்பாக மாவட்ட பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவு போலீசில் புகார் கொடுக்கும்படி அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து முதலீட்டாளர்கள் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளிக்க உள்ளனர். முருகேசன் முதலீட்டாளர்களின் பணத்துடன் சிங்கப்பூர் சென்று தலைமறைவாக இருக்கலாம் என்று ஏமாற்றப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். முதலீடு செய்யும் பணத்திற்கு 3 மடங்கு பணம் அதிகமாக கிடைக்கும் என்ற ஆசை வார்த்தை கூறி பொதுமக்களிடம் சுமார் 150 கோடி ரூபாயை சுருட்டிய தம்பதி சிக்குவார்களா? முதலீட்டாளர்களுக்கு மீண்டும் பணம் கிடைக்குமா? குடியுரிமை சட்ட திருத்தம் தொடர்பாக தவறான தகவல்களை கூறி கலவரத்தை ஏற்படுத்த வேண்டாம் என எதிர்க்கட்சிகளுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். குடியுரிமை சட்ட திருத்தம் தொடர்பான விளக்க கூட்டம் மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி சென்னை தியாகராய நகரில் உள்ள கிருஷ்ணகான சபாவில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சட்ட திருத்தத்திற்கும் தேசிய குடிமக்கள் பதிவேடு மற்றும் தேசிய குடிமக்கள் தொகை பதிவேட்டிற்கும் சம்பந்தமில்லை என்றார். என்ஆர்சி நாடு முழுவதும் வரப்போகிறது என பேசுவது அவசியமற்றது என்றும் அவர் தெரிவித்தார். குடியுரிமை சட்ட திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் அமித்ஷா விளக்கம் அளித்த போது எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். ஆனா உண்மை இல்லாம உண்மைக்கு புறம்பா அலிகேஷன் கொடுத்து மக்களை கொந்தளிப்புல எடுத்துட்டு வரக்கூடிய அந்த நிலைமை வரவழைக்க வேண்டாம். ஏன்னா அந்த நாட்டின் நலம் கருதி நம்ம பொறுப்போடு இருக்கக்கூடிய செயல். அதாவது நீங்க என்ன உடனே பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்களா நம்ம மாத்திரம் அது ட்விஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால இந்த சிஏஏங்கிறது கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சட்டம். இதை பற்றி நம்ம பொறுப்போடு பேசி எத்தனை உண்மையை வரவழைக்கணுமோ வரவழைங்க. ஆனால் உண்மைக்கு புறம்பான விஷயத்தை போட்டு மக்கள் மனசில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். குடியுரிமை சட்ட திருத்தத்தை அமல்படுத்த மாட்டோம் என மாநில அரசுகள் சொல்வது அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் அதற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதால் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஏற்கனவே உள்ள சட்டத்தில் தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 1964 64 2008 வரைக்கும் 1964 2008 வரைக்கும் 4.61 Tamils from Sri Lanka have been given citizenship. அந்த குடியுரிமை சட்டம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த சட்டம் இன்னைக்கும் இருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, நாளைக்கும் இருக்கும். அந்த சட்டத்தின் மூலமாக 4 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் இலங்கையிலிருந்து வந்தவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது. தஞ்சையில் 500 ஆண்டுகள் பழமையான கோவிலில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 8 ஐம்பொன் சிலைகள் திருடப்பட்டுள்ளன. தஞ்சை அடுத்த கரந்தைப்பூக்குளம் பகுதியில் ஜைன மதத்தை சேர்ந்த 500 ஆண்டுகள் பழமையான ஆதீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் நேற்று இரவு சுவர் ஏறி குதித்த கும்பல் ஒன்று இரும்பு கேட்டை உடைத்து 8 ஐம்பொன் சிலைகளை திருடிச் சென்றது. இந்த சிலைகளின் மதிப்பு பல கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. தஞ்சை மேற்கு போலீசார் மோப்ப நாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். ஆனால் தடயம் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக கொள்ளையர்கள் வழியில் மிளகாய் பொடி தூவி சென்றுள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோவை அருகே மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் எட்டிமடை பகுதியில் நவக்கரை ரேக்லா ரேஸ் கிளப் சார்பில் நடத்தப்பட்ட மாட்டு வண்டி பந்தயத்தில் திருப்பூர், ஈரோடு, பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டி உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். 2 பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டியை கிணத்துக்கடவு எம்எல்ஏ எட்டிமடை சண்முகம் தொடங்கி வைத்தார். போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை சாலையில் இருமுறுமும் நின்றிருந்த பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். 40 பேர் கைடு பண்ணுவாங்க.
போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தங்க நாணயம் மற்றும் சான்றிதழ் பரிசாக வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் போதைப் பொருள் விற்பனையில் வெளிநாட்டவர்கள் ஈடுபடுவதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். போதைப் பொருள் விற்பனை கும்பலை கண்டறிந்து நாடு கடத்த வேண்டும் என பெற்றோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். போதைப் பொருள் விற்பனை தடுக்கப்படுமா? புதுச்சேரி என்றவுடன் பலருக்கும் நினைவுக்கு வருவது குறைந்த விலை மதுதான். அந்த மது போதைக்கு இளைஞர்கள் அடிமையாவதாக பெற்றோர் புகார் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது கொக்கைன், அபின் உள்ளிட்ட போதைப் பொருட்களும் அவர்களை அடிமையாக்குவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடும் கும்பல் யார்? அவர்களை தடுக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்ன? புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான ஆரோவில் பொம்மையார் பாளையம், பெரிய முதலியார் சாவடி, சின்ன முதலியார் சாவடி, இரும்பை போன்ற பகுதிகளில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. இந்த போதைப் பொருளை தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த சில இளைஞர்கள் கொண்டு வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் கடந்த புதன்கிழமை புதுச்சேரி அருகே சின்ன முதலியார் சாவடியில் ஆப்பிரிக்காவை சேர்ந்த பீஸ் ஜான் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அவரது விசா காலாவதியாகி இருப்பதும் பாஸ்போர்ட் இல்லை என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து கோட்டக்குப்பம் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதேபோல் கடந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி நைஜீரியாவை சேர்ந்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் கொக்கைன், அபின் போன்ற போதைப் பொருட்களை தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. காவல்துறையின் இந்த கைது நடவடிக்கைகளை உள்ளூர் மக்கள் பாராட்டினாலும் இதுபோல ஆரோவில் பகுதியில் விசா மற்றும் பாஸ்போர்ட் காலாவதியான வெளிநாட்டவர் அதிக அளவில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. அவர்கள் உள்ளூர் இளைஞர்களுக்கு போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதாகவும் அவர்களை உடனடியாக கண்டறிந்து நாடு கடத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சில தவறான இல்லீகல் பிஸ்னஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து எந்தவித விசாவும் இல்லாமல் இந்த கஞ்சா விற்கிறது, அந்த போதைப் பொருள் கஞ்சா இதெல்லாம் விற்று நம்ம சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்களை வந்து வீணாக வந்து போதைக்கு அடிமையாக்கிற ஒரு கெட்ட பழக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. கெஸ்ட் ஹவுஸ் விடுறவங்க யாரையுமே வந்து கரெக்டான பேர் வழியாக இல்லை, நிறைய பேர் தங்கின்னு இருக்காங்க. அதனால் இங்கே வந்து இந்த பக்கத்தில் வந்து பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்டுங்களாம் வந்து கெட்டு போகிற அளவுக்கு எல்லா இடத்துக்கும் போதைப்பொருள் விற்கப்படுதா நாங்கள் கேள்விப்படுறோம். தமிழக புதுச்சேரி எல்லையான ஆரோவில் பகுதியில் வெளிநாட்டவர்கள் குற்ற சம்பவங்கள் அதிகமாக நடைபெறுவதாகவும் அதை இரு மாநில போலீசாரும் இணைந்து தடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது ரொம்ப கம்மியான ரேட்லேயும் மக்களை வந்து இப்போ இளைஞர்களையும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் மற்றும் படிக்கிற பசங்களையும் வேலை செய்கிற விவசாயியை கூட விட்டு வைக்கல. இன்றைக்கி அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக போயிருக்கு. வீடு வாடகைக்கு ரெண்ட்டு விடுறவங்களும் இவங்க யார் என்ன ப்ராப்பராக இந்த மாதிரி வந்து நாங்கள் இவங்க வாடகை விட போகிறோன்னு சொல்லிட்டு காவல்துறையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா பொதுமக்களுக்கு வீடு வாடகை விடுறவங்க கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்கிறவங்க மிகப்பெரிய நல்லதாக இருக்கும். காலாவதியான விசா மற்றும் பாஸ்போர்ட்டை வைத்திருக்கும் வெளிநாட்டவர்களை கண்டறிந்து உடனடியாக அவரவர் நாட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று புதுச்சேரி மக்கள் வலியுறுத்துகின்றனர். போதை கும்பலை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கையை தீவிரப்படுத்துவார்களா? நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருகிறது. சென்னையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார்.
நாடு முழுவதும் இளம்பிள்ளை வாதம் எனப்படும் அபாயகரமான போலியோ நோயை ஒழிப்பதற்காக 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதனை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் டெல்லியில் தொடங்கி வைத்தார். நடப்பாண்டு தமிழகத்தில் 71 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 43,051 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமினை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது இல்லத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கிய முதலமைச்சர் பொம்மைகளை பரிசாக வழங்கினார். பொம்மைகளையும் வழங்கி குழந்தைகளுக்கு இனிப்புகளையும் வழங்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போலியோ சொட்டு மருந்து முகாமினை துவக்கி வைக்கிறார்கள். அடுத்ததாக யுகன் சொட்டு மருந்து வழங்கிய முதலமைச்சருக்கு மருத்துவர்கள் புத்தகங்களை பரிசாக வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் 16 ஆண்டுகளாக போலியோ இல்லாத மாநிலமாக திகழ்வதாக கூறினார். குறித்த காலத்திலே வழங்குவதன் மூலமாக இன்றைக்கு தமிழகத்திலே 16 ஆண்டு காலம் போலியோ நோய் இல்லாத ஒரு மாநிலமாக தொடர்ந்து திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நடமாடும் குழுக்கள் இன்றைக்கு ஏற்படுத்தப்படுகின்றன. அந்த இடத்திற்கே இன்றைக்கு சுகாதாரத்துறை சார்ந்த அதிகாரிகள் சென்று அங்கு இருக்கின்ற குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இந்த நோயை தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசு ஏற்பாடு செய்திருக்கின்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு மணிமேகலை பள்ளியில் போலியோ சொட்டு மருந்து முகாமை முதலமைச்சர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். 450க்கும் மேற்பட்ட மையங்களில் 88,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. மாலை 5 மணி வரை சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் கோபி பேருந்து நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டத்தில் மொத்தம் 1062 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. மேலப்பாளையத்தில் உள்ள நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தார். மாவட்டத்தில் 1,42,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் ஹுப்ளியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தார். ஹுப்ளி நகரில் நடைபெற்ற குடியுரிமை திருத்த சட்ட ஆதரவு மாநாட்டிற்கு சென்ற அமித்ஷா மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அலுவலகத்தில் நடந்த முகாமில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கினார். இனி செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் 8 செய்தி தொகுப்பை பார்க்கலாம். காவலர் வில்சனை கொன்றுவிட்டு தப்பி ஓடிய பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை சோதனைச் சாவடியில் கடந்த 8ஆம் தேதி சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் வில்சன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக அப்துல் சமீம் மற்றும் தௌஃபீக்கை கைது செய்த போலீசார் பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இருவரையும் பெங்களூருவில் உள்ள வீட்டில் தங்க வைத்ததாக ஹுசைன் ஷெரீப் என்பவரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே காவலர் கொலை சம்பவத்தில் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாகவும் உதவி ஆய்வாளர் குறித்து தவறான தகவலை சமூக வலைதளத்தில் பதிவிட்டதாக கூறி தேங்காய்பட்டணத்தைச் சேர்ந்த நவாஸ் ஷாகுலை புதுக்கடை போலீசார் கைது செய்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 96 விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். அதில் பாரதி, அசோக், சக்தி, மணி ஆகிய 4 மீனவர்கள் நெடுந்தீவு அருகே 32 கடல் மைல் தொலைவில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இதையடுத்து 4 பேரையும் காங்கேயன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்ற இலங்கை கடற்படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாடுகளை போன்று தென்காசியில் மனைவியை கணவன் தூக்கிக் கொண்டு ஓடும் வித்தியாசமான போட்டி நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள வீரசிகாமணி கிராமத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் திருவிழா கோலாகலமாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் தம்பதிகளின் பாசத்தை பரிசோதிக்கும் வகையில் ஒரு வித்தியாசமான போட்டி நடத்தப்பட்டது. அதில் கணவன் தன் மனைவியை தூக்கிக் கொண்டு ஓடும் போட்டி நடந்தது. இப்படி தூக்கிக் கொண்டு ஓடும் போது சில ஜோடிகள் கீழே விழுந்தனர்.
மாவட்டம் வனப்பகுதி சாலையில் நடைபயணம் சென்றவர் யானை மிதித்து உயிரிழந்தார். பெரியநாயக்கன்பாளையம் பிரிவில் உள்ள தோளம்பாளையம் கிழக்கு பகுதியில் குஞ்சூர்பதி மாங்குழி சாலையில் புவனேஸ்வரி என்பவர் காலை 7:30 மணி அளவில் நண்பர்களுடன் நடைபயிற்சி சென்றுள்ளார். அப்போது ஒற்றை யானை எதிரில் வந்ததால் அனைவரும் தப்பி ஓடி உள்ளனர். இதில் புவனேஸ்வரியை யானை மிதித்துக் கொன்றது. புவனேஸ்வரி அவரது கணவர் மற்றும் நண்பர்களுடன் அவ்வப்போது அனுமதியின்றி வனப்பகுதியில் நடைபயிற்சி சென்றதாக வனத்துறையினர் கூறியுள்ளனர். பள்ளி இறுதித் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காலை 11 மணிக்கு உரையாட உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் தேர்வை எதிர்கொள்வது குறித்து மாணவர்களுக்கான வழிகாட்டுதல்களை பிரதமர் நரேந்திர மோடி வழங்குவார் என்று மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் பிரதமருடனான கலந்துரையாடல் குறித்து தங்கள் எதிர்பார்ப்புகளை தெரிவிக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளது. மாணவர்களின் மன அழுத்தத்தை போக்குவதே பிரதமர் நரேந்திர மோடியின் நோக்கம் என்றும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் கூறியுள்ளது. வேற்றுமையிலும் ஒன்றிணைந்து வாழ்வதே இந்துத்வா என்று RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பேரேலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மோகன் பகவத் பங்கேற்று பேசினார். அப்போது மக்களிடையே உணர்வுபூர்வமான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என அரசியல் சாசனம் வலியுறுத்துவதாக தெரிவித்தார். மகத்தான முன்னோர்களின் வழியில் நாம் வந்துள்ளதாகவும் வேறுபாடுகளிடையேயும் நாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்றும் மோகன் பகவத் தெரிவித்தார். 130 கோடி மக்களும் இந்துக்கள் என்று RSS கூறுவதன் பொருள் அனைவரையும் மதமாற்ற வேண்டும் என்பதல்ல என்று அவர் கூறினார். ராமநாதபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பேராவூர், இந்திராநகர், காட்டூரணி பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. நள்ளிரவு தொடங்கி காலை வரை பெய்த மிதமான மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பரமக்குடி, நயினார்கோவில், திருவாடானை, தேவப்பட்டினம் பகுதிகளில் மழை பெய்தது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் நாளை முதல் 1 லட்டு இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பக்தர்களுக்கு சலுகை விலையில் 70 ரூபாய்க்கு 4 லட்டுகள் வழங்கும் திட்டம் நிறுத்தப்படுகிறது. இலவச லட்டு போக கூடுதலாக தலா 50 ரூபாய் வீதம் எத்தனை லட்டுகள் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் எனவும், இதற்காக கோவிலுக்கு வெளியே கூடுதலாக 12 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் கூறியுள்ளது. நாள் ஒன்றுக்கு 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் லட்டுகள் தயாரிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லியை போல காஷ்மீரிலும் போராட்டங்களை தூண்டவே அரசியல்வாதிகள் காஷ்மீர் செல்ல விரும்புவதாக நிதி ஆயோக் உறுப்பினர் V.K. சரஸ்வத் தெரிவித்திருக்கிறார். அரசியல்வாதிகள் சமூக வலைதளங்களை போராட்டங்களுக்கான எரிபொருளாக பயன்படுத்துவதாக அவர் சாடியுள்ளார். காஷ்மீரில் இணையதள சேவை வழங்கப்படுவதால் என்ன மாற்றம் நிகழ்ந்துவிடப் போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஆபாச படங்களை பார்ப்பது தவிர இணையதளத்தை கொண்டு காஷ்மீரில் எதுவும் பார்க்கப் போவதில்லை என்றும் V.K. சரஸ்வத் தெரிவித்தார். சீனாவில் நடைபெற்று வரும் பனிச்சரிப்பு திருவிழாவை காண சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் இருப்பதற்காக இரவு நேர பனிச்சுற்றுலா என்ற நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டது. பல வண்ணங்களிலான மின்னொளியில் பனிச்சிற்பங்கள் மிளிர்ந்தன. இதனை காண திரண்ட சுற்றுலா பயணிகள் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். கடந்த ஆண்டுகளை விட தற்போது பனிச்சிற்பு திருவிழா மிகச் சிறப்பாகவும் கண்களுக்கு விருந்தாகவும் அமைந்துள்ளதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர். சீன புத்தாண்டை வரவேற்கும் விதமாக துபாயில் கண்கவர் அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் சீனர்கள் மட்டுமின்றி அரேபியர்களும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் உற்சாகமாக கலந்து கொண்டனர். அவர்கள் பல்வேறு இசைக்கருவிகளை இசைத்தபடி ஆட்டம் பாட்டத்துடன் அணிவகுத்துச் சென்றனர். சீனாவுடனான உறவை பறைசாற்றும் வகையில் இந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டது. இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.